ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு தாலுக்கா ஆஃபீஸில் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க அரசு நிரந்தர வேலை தான். அதாவது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு கீழே மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எந்த ஒரு கான்ட்ராக்டோ டெம்பரவரி பேசிஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. முழுக்க எழுத்து தேர்வு மட்டும்தான். அதில் வெறும் நீங்கள் 35% மார்க் வாங்கினா மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிடலாம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை, உடல் ஊனமுற்றோர் பே பண்ண தேவையில்லை, SC/ST கேண்டிடேட்ஸ், முன்னாள் இராணுவத்தினர் இந்த மாதிரிலாம் இருக்க யாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு ஃபீஸ் பே பண்ண தேவை கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி 25,000 உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. எல்லா வேலைவாய்ப்புக்குமே ஸ்டார்டிங் சேலரி 25,000. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11 மார்ச் 2024. முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 நாளுக்கு பக்கத்தில் டைம் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு இந்த சான்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் IRELலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் பேசிஸ், அதாவது பர்மனன்ட் ஜாபுக்கு பேசிஸில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எப்போ இருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/2, அதாவது 19 பிப்ரவரியிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 11 மார்ச் 2024 தான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிங்க. தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் எதுவும் அனுப்புங்கிறது எந்த ஒரு நீடும் கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் செக்ரட்டரிக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு 25,500 68,000 உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த கேட்டகரினா ஜென்ரல் கேட்டகரி, அன்ரிசர்வ் கேட்டகரி, OBC, SC/STனா எல்லாத்துக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்கியிருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம கீழே பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் எனி டிசிப்ளினில் படிச்சிருந்தா சரி, எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் சூப்பர்வைசர் மார்க்கெட்டிங். இந்த வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா 25,500 68,000 உங்களுக்கு சம்பளம். இதுக்கும் சேம் ஏஜ் லிமிட் தான் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரினா இதே மற்ற கேட்டகரிக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எனி டிசிப்ளினில் படித்து யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி மட்டும் கிடையாது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டியரன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், கம்பெனி அக்காமடேஷன் இந்த மாதிரி எதெல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்க பெனிஃபிட்ஸ் எதெல்லாம் இருக்கோ, அதாவது PF, கிராஜுவேட்டி இந்த மாதிரி அத்தனையுமே இந்த வேலைவாய்ப்புக்கு இருக்குது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆல்ரெடி ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்ம சொல்லியிருந்தோம். UR அதாவது அன்ரிசர்வ்ட் EWS அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. OBC கேட்டகரி, அதாவது BC, BCM, MBC, DNC கேட்டகரினா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். SC/STனா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்கியிருக்கா சொல்லியிருக்காங்க. உடல் ஊனமுற்றோர், பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரினா 10 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதாவது OBC அப்படின்னா 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். SC/STனா 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்திற்கு அவங்க ஆக்சுவல் பீரியட் இல்லாமல் கூட ஒரு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்குறதாகவும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரியிலையும் உங்களுக்கு பிரேக்கப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கேட்டகரி பீப்புள்ஸும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட். இது காமனாக எல்லாத்துக்குமே வைப்பாங்க இந்த ரிட்டன் டெஸ்ட். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டோ இல்லை ட்ரேட் டெஸ்ட்டோ இல்லை கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் 2 வேலைவாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா மாறும். ஓகேங்களா? ரிட்டன் டெஸ்ட்டுங்கிறது பேசிக்காக வைப்பாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எந்த இன்டர்வியூலாம் கிடையாது. நீங்கள் வெறும் எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அந்த மாதிரிலாம் எதுவும் அப்ளை பண்ண முடியாது.
இந்த வேலைவாய்ப்புக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது இந்த கீழே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர் இவங்க யாரும் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்களும் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஆல்ரெடி சேம் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள், அதாவது ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரியில் இருக்கிற ஆண்கள் மட்டும் நீங்கள் பே பண்ணணும். 500 ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பே பண்ணால் போதும். மிச்சம் இருக்க பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி பே பண்ண தேவையில்லை. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் எதுவும் அனுப்பணுங்கிறது தேவை கிடையாது. அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டோன்ட் சென்ட் ஹார்ட் காப்பீஸ் டு ஃபில்ட் அப்ளிகேஷன் ஃப்ரம் IREL. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் சைட்டு. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஆல்ரெடி நம்ம காமிச்ச நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே லாகின் பண்ணாதவங்க இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ணலை அப்படிங்கிறவங்க டேரெக்டாக நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும். நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பர்சனல் செக்ரட்டரி நான் கொடுத்துறேன். நம்மளுடைய பெயர் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படியே கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் இமெயில் ஐடி சொல்லியிருக்காங்க, பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் எஸ்என் கொடுத்துட்டு இங்கே சப்மிட் கொடுத்துக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுங்க அப்படின்னா லாகின் மேலேயே கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடி, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போகிறக்கு முன்னாடி உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. பெண்கள் கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ், அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர் இவங்களெல்லாம் தவிர்த்து ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி அவங்க மட்டும் ஃபீஸ் பே பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்பவே நீங்கள் பே பண்ணிக்கோங்க. அவ்வளோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.